ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பாலவத் அகம் விசராமி. ஒரு குழந்தையைப் போல நான் இந்த உலகத்திலே சஞ்சாரம் செய்கிறேன். குழந்தைக்கு கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை. நிகழ்காலத்திலே மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ராகத்வேஷம் எது ஒன்றும் அந்த குழந்தையினுடைய மனதில் இல்லை. எப்பொழுது அந்த குழந்தையினுடைய மனதில் இதெல்லாம் வர ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய ஸ்வபாவத்தை, தன்னுடைய சொரூபத்தை இழக்கிறது. அது வரைக்கும் ஆனந்தமா இருக்கு, தன் சொரூபத்திலே ஆனந்தமா இருக்கு. எப்போ ஸ்வபாவம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ அப்போ சொரூப ஆனந்தத்தை அது இழந்து விடுகிறது. அதே போல ஞானி அவதூதர் சொல்றார், இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், குழந்தையை போல வாழ்கிறேன். எதன்பாலும் எனக்கு அபிமானம் இல்லை. மானத்தின் காரணத்தினாலேதான் கவலை வருகிறது, பயம் வருகிறது, கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. எது ஒன்றும் என்னுடைய மனதில் எனக்கு இல்லை. அது சொல்லிட்டு சொல்றார், இந்த உலகத்துல 2 பேர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். யார் அந்த 2 பேர்? ஒருவன் இது மானம், இது அவமானம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லாத குழந்தை. இது மானம், இது அவமானம், தன்னை மானியாக பார்க்கிறார்கள், தன்னை அவமதிக்கிறார்கள் என்று கூட அறிந்து கொள்வதற்கு தெரியாத மனோநிலை. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது சொல்றார், ஜடஹா. எந்த பிரயத்தனமும் கிடையாது.
தனக்காகவோ தன்னுடைய உயர்வுக்காகவோ எந்த பிரயத்தனமும் இல்லாத ஒரு ஜடம். மற்றவர்கள் அதற்காக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இது எந்த பிரயத்தனமும் இல்லாமல் ஜடத்தை போல இருக்கிறது. பாலகா, அப்பேற்பட்ட பாலன் இந்த உலகத்திலே ஆனந்தமாக இருக்கிறான். இரண்டாவது ஒருவன் குணத்தை கடந்தவனாய், ரூபம் இல்லாதவனாய், நாமம் இல்லாதவனாய், சம்பந்தம் இல்லாதவனாய், பிறப்பு இல்லாதவனாய் இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே யார் ஒருத்தன் ஐக்கியமாகி இருக்கிறானோ, அப்பேற்பட்ட குணாதீதனாக இருக்கக்கூடிய, எந்த அபிமானமும் இல்லாத ஞானியும் இந்த உலகத்திலே சிந்தையா விமுக்தா, கவலையிலிருந்து விடுபட்டவர்களாய் எப்படி வாழ்கிறார்களாம்? பரமானந்த, எப்பொழுதுமே பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை ஆப்ளுதா, அதிலேயே மூழ்கி திளைக்கக்கூடியவராய் இருக்கிறார்கள். அதனால தான் அந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் பொறாமையாகவும் இருக்கிறது. நாம் எல்லாம் வைத்துக்கொண்டும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமே. ஒரு சுவாமி வந்து கேட்டார், இந்த தேனி ஆசிரமத்தில் நாங்கள் போயிருந்த போது அன்னக்ஷேத்திரத்திலே சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம், நானும் இன்னொரு சுவாமியும். அப்போ வேற ஒரு சுவாமி அங்கே வந்தார், கேட்டார், ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? எங்கள் இரண்டு பேருடைய சிரிப்பும் அந்த கட்டிடமே அதிர்ந்தது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? கொஞ்சம் அமைதியா சிரிக்கக்கூடாதா? மெதுவா சிரிக்கக்கூடாதா? ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதில் கூட இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்கணுமா சுவாமி? சிரிப்பதில் கூட கட்டுப்பாடு வேணுமா சுவாமிஜி? சிரிப்பதில் கூட மெதுவாக சிரி, பார்த்து சிரி. சந்தோஷத்தின் வெளிப்பாடு சிரிப்பு என்றால் அது எப்படி சிரித்தால் என்ன, எந்த முறையிலே சிரித்தால் என்ன? அதுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறீர்களா? தன்னால் சிரிக்க முடியவில்லை, விதவிதமான சிந்தனங்கள் மனதிலே. அதனால மனம் லகுவான நிலையிலே இல்லாமல் கடினமான நிலையிலேயே இருக்கிறது. சந்தோஷத்தை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள், கவலை விட்டவர்களாய் இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய கவலை இல்லா தன்மை, ஆனந்தமாக இருக்கின்ற தன்மையை பார்த்தால் மனம் வலிக்கிறது, வேதனையுடையதாக ஆகிறது. நம்மால் இப்படி இருக்க முடியவில்லையே, அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்களே. அப்ப இந்த மனோநிலை குழந்தையை போன்றது ஒரு மனோநிலை, ஞானியை போன்றது ஒரு மனோநிலை. மான அவமானத்தை துறந்து ஜடத்தை போல குழந்தை மனதோட கூடியவனாய், மனதை சதா நிகழ்காலத்திலே ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடியவனாய் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் என்னுடைய குரு. அவர்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்கிறார்கள். இழப்பு வந்தாலும் சரி, ஏற்பு வந்தாலும் சரி, யோகம் வந்தாலும் சரி, வியோகம் வந்தாலும் சரி, ஆனந்தத்துக்கு குறைவே கிடையாது. இதை நான் இந்த குழந்தையிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். பாருங்கள், நமக்கு குழந்தையை பார்த்தால் அது நம்மளை பார்த்து சிரிக்க வேண்டும்,
நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், இப்படித்தான் தோணுகிறதே தவிர குழந்தை இடத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன செய்தி எனக்கு கொடுக்கிறது. அடுத்த குருட்ட போறார். ஒரு அழகான ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு செய்தியை சொல்றார். அந்த குரு யாரு? கோச்சித் குமாரே த்வாத்மானம் விருண்ணான் கிருஹமாகதான் ஸ்வயம் தானர்ஹயாமாஸ க்வாபியா தேஷு பந்துஷு. ஒரு குமாரியை எடுத்துக்கிறார். ஏகதேசே கொச்சித் தேசே, ஒரு தேசத்துல குமாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கன்னிகை வாழ்கிறாள். அவளை விட்டு விட்டு தாய் தகப்பன் ஏதோ ஒரு பந்துக்களுடைய நிகழ்ச்சிக்காக போய்விட்டார்கள். இப்ப இந்த குமாரியை தன்னுடைய குடும்பத்திற்கு வரனாக வரிப்பதற்காக மற்ற வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லை. இப்ப இந்த குழந்தையானவள், குமாரியானவள் எல்லோரையும் வரவழைத்து வீட்டுக்குள்ளே அமர வைத்து அவர்களுக்கு விருந்து அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செயலை செய்வதற்காக அன்னக்ஷேத்திரத்துக்குள்ளே போய்விடுகிறாள். போய் சமைத்து சாப்பாடு போட வேண்டும், தானே எல்லோருக்கும் விருந்து அளித்து மரியாதை செய்வேன் என்ற எண்ணம் உடையவளாய் உள்ளே போகிறாளாம். ஆகாரத்திற்காக, இவர்கள் எல்லோருடைய ஆகாரத்திற்காக வேலை செய்ய வேண்டும். போய் யாரும் பார்க்காத இடத்திலே போய் நெல்லை குத்தி அதிலிருந்து அரிசியை எடுத்து பிறகு சமைத்து சாப்பாடு போட வேண்டும். இப்ப நெல்லை குத்துகின்ற நேரத்திலே அந்த உரலானது மேலும் கீழும் மேலும் கீழும் போய்விட்டு வருகிறது. இப்போ 2 கைகளாலும் அவள் நெல்லை குத்துகிறாள். குமாரி அல்லவா, கையிலே விதவிதமான வளையல்கள் போட்டிருக்கிறார்கள், கண்ணாடி வளையல்கள் போட்டிருக்கிறார்கள். அது சப்தம் எழுப்புகிறதாம். சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், இதெல்லாம் சப்தம் எழுப்புகிறது. இவள் நினைக்கிறாளாம், இந்த சப்தத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தீர்மானித்து விடக்கூடாது, இவர்கள் ஏழை வீடு போல இருக்கிறது, இனிமேல் தான் சமையலே செய்ய வேண்டும் என்பதை போல இருக்கிறது, நெல்லை குத்தி இனிமேல் தான் அரிசி உண்டாக்கி சாப்பாடு போட வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் ஆகும், நாம் ஏழை என்பதை அவர்கள் எண்ணிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற எண்ணம் உடையவளாய், வெட்கம் அடைந்தவளாய், தன்னுடைய குறைபாட்டை யாரிடத்திலும் காட்டிவிடக்கூடாது, இந்த வளையல்கள் காட்டி விடுகின்றதே என்று சொல்லிவிட்டு தன் கையிலே போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய வளையல்களை உடைத்து போட்டுவிட்டு 2 வளையல்கள், 2 கைகளுக்கும் 4 வளையல்கள் மட்டும் போட்டுக்கொண்டு மீண்டும் நெல்லு குத்தப்படுகின்றது. இப்போ மீண்டும் 2 வளையல்கள் சப்தத்தை எழுப்ப ஆரம்பிக்கிறதாம். இவள் பார்க்கிறாள், 2 வளையல்கள் 4 வளையல்கள் இருக்கிறது, 2ம் சப்தத்தை எழுப்புகிறது. அதுல ஒன்றை உடைத்து போட்டுவிட்டால் ஒரே ஒரு வளையல், 2 கைக்கும் 2 வளையல், ஒன்று ஒன்றாக இருக்கும், அது சப்தம் உண்டாக்காது என்று சொல்லிவிட்டு 2 வளையல்கள் மட்டும் ஒன்று ஒன்றாக போட்டுக்கொண்டு நெல்லை குத்தி அரிசியாக எடுத்து எல்லோருக்கும் விருந்தளிக்கக்கூடிய செயல்பாட்டை அவள் செய்கிறாளாம். இவ்வளவுதான் செய்தி. என்ன அழகான, அதிலிருந்து நமக்கு என்ன அழகான பாடத்தை கொடுக்கிறார் பாருங்கள். அவருக்கு தெரிகிறது இவள் குருவாக, இவள் தனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை அவர் பார்க்கிறார். நமக்கு இதில் என்ன தெரிகிறது?
அவர் சொல்றார் பாருங்கள். அன்வசிக்ஷமிமம் தஸ்யா உபதேசமரிந்தமம் லோகான் அனுச்சரன் ஏதான் லோக தத்துவ விவித்சயா. லோக தத்துவ விவித்சயா, உலகத்தினுடைய தத்துவத்தை, உண்மை தத்துவத்தை, விவித்சையா விருப்பம் கொண்டவனாய் யாராவது ஒருவன் இவ்வுலகத்திலே ஏதான் லோகான் அனுச்சரன், யாராவது இந்த உலகத்திலே வாழ்ந்தால் உலகத்தினுடைய சூக்ஷ்மத்தன்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால், நமக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் நாம் யாரும் போகிறதும் இல்லை, நமக்கு அதில் ஈடுபாடும் இல்லை. அப்படி ஒரு விசாரம் இருக்காங்கிற நமக்கு ஒரு கேள்வியே நமக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது அந்த மாதிரி லோக தத்துவ விவித்சயா, விவித்சா என்றாலே வேதித்தும் இச்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுதல். எதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறானாம்? லோக தத்துவம். இப்ப லோக தத்துவம்னு வரும்போது மூன்று விஷயங்கள் வருகிறது. லோகம்னு வந்தாச்சுனாலே அதில் மூன்று விஷயங்கள் வருகிறது. ஒன்று, படைப்பாளி வருகிறான். மற்றொன்று, படைக்கப்பட்ட லோகம் வருகிறது. மூன்றாவது, அந்த லோகத்தை அனுசரித்து அந்த லோகத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன். இது பெரிய பெரிய விஷயமே. இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டுதான் எல்லா விசாரங்களும் நடக்கிறது. படைப்பாளி, படைக்கப்பட்ட உலகம், உலகத்தோட உறவாடக்கூடிய ஜீவன். இப்போ இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, படைப்பாளி யாருன்னு தெரியாது நமக்கு. படைப்பாளி இது வரைக்கும் தெரியாது. இருக்காரா இல்லையா, எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இருக்காருன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லோரும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாமளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அனுபவம் என்று பார்த்தால் அவர் இருக்கிறாரா தெரியாது. சரி, அவரை விட்டுருவோம். அதனால தான் நம்ம அவரை தேடுறதே இல்லை. ஏன் அவரை நான் தேடுறது இல்லடான்னா, அவர் என்னுடைய தினந்தோறும் வாழ்க்கையிலே எப்போவாவது ஒரு நாள் வந்து, நான் இருக்கிறேன்ப்பா, உன்னுடன் இருக்கிறேன், உன்னுடன் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கா ஒரு நாளாவது சொல்லிட்டு போனாவது நம்ம நினைவுக்கு வரும். சில பேரை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்புக்கு வந்திருப்பார்கள், மறுபடியும் காணாமல் போயிருப்பார்கள். அவர்களை நாம் எப்பொழுதாவது நினைத்து பார்ப்போம். எங்கேயாவது பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் நமக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். ஏன்னா பார்த்ததுனால. இங்கே நான் படைத்தவனை பார்க்கவும் இல்லை, என்னுடைய அனுபவத்துக்கு வரவும் இல்லை, எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பும் தெரியவில்லை. என்னை ஏன் படைத்தான், அதற்கும் விடை இல்லை. இப்படி ஏன் உலகத்தை படைத்தான், அதற்கும் விடை இல்லை. ஆனா இந்த உலகத்துல படைப்பாளி ஒருவன் இருக்க வேண்டும் என்பது மட்டும் தெரிகிறது. காரணம், நான் படைக்கல இந்த உலகத்தை. அப்ப யாரோ ஒருத்தன் படைத்திருக்கிறான் என்பது மட்டும் தெரிகிறது. அவன் எங்க இருக்கிறான், ஏன் படைத்தான்கிற கேள்வி எனக்கு தெரியாது. அதனால் நான் கடவுளை நினைப்பதற்கோ, கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கோ, கடவுளை அடையணுங்கிற எண்ணமோ, கடவுளோட ஒன்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பமோ எனக்கு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், அதனால் நானும் இறைவா இறைவான்னு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான்.
இதில் வேற பயம்படுத்தி வேற வைத்திருக்கிறார்கள். இறைவனை நீ தொழவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவாய், நன்றி இல்லாதவனாக இருப்பாய். அதனால ஏதோ அப்போ நமக்கு தெரிந்தது இரண்டே பொருள் தான். ஒன்று நான், இரண்டாவது நான் வியாபாரம் செய்யக்கூடிய உலகம், லோகம். அதுவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்களால காதுகளால பார்க்கக்கூடிய லோகம். இந்த ரெண்டும் தான் நம்ம பொறுத்த மட்டுக்கும் உண்மை. அதனால தான் நமக்கு இந்த ரெண்டு பேரையும் படைத்தவனை பற்றின சிந்தனம் ஏன் வருவதே இல்லை, நாட்டமே இல்லடான்னா, நான் இந்த உலகம் ரெண்டும் சத்தியம். இறைவன் இல்லாதவன் மித்யா. இல்லாதவனை குறித்து நான் ஏன் நினைக்கணும்? சரி, இப்போ இங்க வருவோம். உலகமானது என்னால் படைக்கப்பட்டது அல்ல, ஆனா நான் உலகத்துல உறவாடுகிறேன். பாருங்கள், உலகம் என்னால் படைக்கப்பட்டது அல்ல, ஆனால் நான் உலகத்தோட உறவாடுகிறேன். எந்த தைரியத்தில் உறவாடுகிறேன்? நான் ஒரு வீட்டை கட்டியிருந்தால் அந்த வீட்டில் போய் உறவாடுவதற்கு அதிகாரம் உடையவர்கள். அல்லது யாராவது வீடு கட்டி அந்த வீட்டில் நான் வசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான வாடகையை நான் கொடுத்து அந்த வீட்டிலே நான் இருக்கலாம். இங்க ரெண்டுமே இல்லை. யாரோ படைக்கப்பட்ட லோகத்தில் நான் வாழ வந்திருக்கேன். என்னால் படைக்கப்படவில்லை. ஒரு ஜீவராசியும் என்னால் படைக்கப்படவில்லை. நாம போய் ஒட்டி கொள்கின்றோமே, என்னுடைய பையன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய அம்மா அப்பா, அதுவும் நாம் படைச்சது இல்லை. இந்த தேகமே நாம் படைச்சது இல்லை. ஆனா இந்த தேகத்தில் ஒட்டின்னு இருக்கோம். நான் தான், நான் தான், நான் தான். ரொம்ப அழகா சொன்னார். இந்த தேகம் நான் படைத்தது அல்ல, யாரோ ஒருத்தர் எனக்காக சுமந்து இறக்கி வைக்கிறார்கள். இரண்டாவது, இந்த உடம்புக்கு பெயர் யாரோ சூட்டுகிறார்கள், நான் சூட்டிக்கொண்டது இல்லை. யாரோ ஒருத்தர் எனக்கு அறிவை கொடுக்கிறார்கள், அறிவு எனக்கு சொந்தம் அல்ல. யாரோ ஒருத்தர் எனக்கு எல்லா பண்புகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அப்ப அந்த பண்புகள் எனக்கு சொந்தம் அல்ல. யாரோ ஒருத்தர் எனக்கு வேலையை கொடுக்கிறார்கள், அப்ப அந்த வேலை எனக்கு சொந்தம் அல்ல. யாரோ ஒருத்தர் இந்த வேலைக்கு கூலி கொடுக்கிறார்கள், அந்த கூலியும் எனக்கு சொந்தம் அல்ல. சரி, இந்த உடலாவது சொந்தமாடான்னா, உடலில் கீழே விழுந்து கிடைக்கிறது. என்னால் இந்த உடலை சுமந்து கொண்டு போய் சுடுகாட்டிலே கொண்டு போய் இந்த உடம்பை எரித்துக் கொள்ள முடியாது, யாரோ ஒருத்தர் தூக்கி கொண்டு போகிறார்கள். இந்த உடம்பை உயிருடன் இருந்தபோது சுமந்ததும் ஒரு ஜீவன். இந்த உடம்பானது கீழே விழுந்த பிறகு உயிருடன் கூடிய 4 ஜீவன் சுமந்து கொண்டு போவதும் என்னால் நடப்பது இல்லை. நடுவில் எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையுமே படைப்பாளியால் இந்த உலகத்திலே எனக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகத்துல நான் உறவாடும் போது என்ன சொல்றேன்? நான் செஞ்சேன், நான் படைச்சேன், நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் போனேன், என்னால் தான் எல்லாம் செய்யப்பட்டது, நானே தான் செய்ய வேண்டுமா? என்ன பிதற்றல், என்ன என்ன அபிமானம், என்ன அகங்காரம். அப்போ யாரோ ஒருத்தர் படைத்த உலகத்திலே நான் வாழ வந்திருக்கிறேன், இந்த உலகத்திலே உறவாடுகிறேன். எதற்காக நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன்? அப்போ நானும் படைக்கப்பட்டவன் என்றால் என்னை நானே படைத்துக் கொள்ளவில்லை, என்னை யாரோ ஒருத்தர் படைத்திருக்கிறார். என்னை யாரோ ஒருத்தர் படைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்திலே
வாழ்ந்து விட்டு வா என்று படைத்திருக்கிறான் என்றால் என்ன காரணத்திற்காக படைத்திருக்கிறான்? என்ன காரணத்திற்காக இந்த உலகத்திலே என்னை போட்டிருக்கிறான் இறைவன்? இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டு என்னை ஏன் தள்ளி இருக்கிறான்? என்ன அவசியம் வந்து இந்த வாழ்க்கையிலே கொண்டு போய் என்னை தள்ளுவதற்கு? நமக்கு இதுல வேற பெரிய வருத்தம் வேற. அவனை போல நான் இல்லையே, இவனை போல நான் மருத்துவனாகலே, அவனை போல நான் என்ஜினியர் ஆகலே, அவனை போல நான் ஆடிட்டர் ஆகலே, அவனை போல நான் ஆசிரியர் ஆகலையே, அவனை போல நான் ஒரு IPS ஆபீசர் ஆகலே, அவனை போல நான் கலெக்டர் ஆகவில்லையே. எல்லாமே கூலி தொழில் தானே. யாரோ ஒருத்தன் சோறு போடுறான், யாரோ ஒருத்தன் கூலி கொடுக்குறான், யாரோ ஒருத்தன் வேலை கொடுக்குறான். இதுல என்ன பெரியவன் சிறியவன், பெரிய காரியம் சிறிய காரியம்? நமக்கு அதிலேயே மனம் வெம்பி போய் இதுவாக ஆகவில்லையே, அதுவாக ஆகவில்லையே, அப்படி இல்லையே, அவர்கள் நம்மை ஏய்க்கிறார்களே, நம்மை யாருமே ஏய்க்க முடியவில்லையே, ஏன் இந்த உலகத்திலே கொண்டு போய் என்னை இந்த சூழ்நிலையில் போட்டிருக்கிறான்? எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் இறைவனுக்கும் படைப்பாளிக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய வேலை என்ன? இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன, காரியம் என்ன? இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தத்துவஹா லோக தத்துவ விபித்சையா, உலகத்தை பற்றின உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் நாம் என்ன சொல்லிக்கிறோம்? நாங்களாம் மெத்த படித்தவர்கள், எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, அதனால எங்களுக்கு எந்த அறிவும் தேவையில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய உபனிஷத் அறிவோ அல்லது பிரம்மசூத்திரத்தினுடைய அறிவோ அல்லது கீதையினுடைய அறிவோ அல்லது பெரிய புராணத்தினுடைய அறிவோ அல்லது திருமந்திரத்தினுடைய அறிவோ தாய்மான சுவாமிகளுடைய அறிவோ தேவாரங்கள் திருவாசகத்தினுடைய அறிவோ அல்லது இதிகாசம் புராணத்தினுடைய அறிவோ ஒரு அறிவும் எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, நாங்கள் எதற்கு அந்த அறிவை நோக்கி போகணும்னு கேட்கிறோம். வாழ வந்த நான் உலகத்தோடும் உறவாட தெரியவில்லை, இறைவனோடும் நான் போய் சேருவதற்கு அறிவும் இல்லாதவனாய் இந்த உலகத்திலே இந்த வளையல் கொடுக்கக்கூடிய சப்தத்தை போல சதா மனதுக்குள்ளே நிறைவற்றவனாய், சப்தம் உடையவனாய், அமைதி இல்லாதவனாய் அழுது கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது நான் இந்த 3 விஷயத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேனோ அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சுவாமி சிவானந்த மகாராஜ் சொல்லுவார். அவர் காலத்தில் 1940 50களில் அவர் இருந்தபோது அவர் சொல்லியிருக்கார், குடும்பத்தில் வசிக்கிறீர்களா, நிறைய சிந்தனைகள், செயல்பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய கடமை என்று உங்களை இழுத்து கொண்டு போய்விடும். அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டுமானால் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஆசிரமத்துக்கு வாருங்கள், 1 வார காலம் அல்லது 10 நாட்கள் ஆசிரமத்திலே தங்குங்கள், உங்களை பற்றின தேடுதலில் இறங்குங்கள், தியானம் செய்யுங்கள், யோகா அபியாசம் செய்யுங்கள், சத்சங்கத்தில் ஈடுபடுங்கள், சேவை பண்ணுங்கள், ஸ்நானம் செய்யுங்கள், தானம் கொடுங்கள், தவம் இயற்றுங்கள், மௌனம் இருங்கள், தனிமையிலே இருந்து பழகுங்கள். இது உங்களை முழுமையாக உங்களுடன் ஒன்று வைப்பதற்கு உதவும். மறுபடியும் நீங்கள் குடும்பத்துக்கு போங்கள், உங்களுடைய என்னென்ன பணிகள் இருக்கோ எல்லாவற்றையும் செய்யுங்கள், சம்பாதிக்கணுமா செய்யுங்கள், மறுபடியும் உங்களுடைய அந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக நீங்கள் செய்த அந்த சாதனையை உங்களை காப்பாற்றும் குறைவதை போல இருக்கும், மறுபடியும் வாருங்கள், உங்களை தயார் பண்ணி கொண்டு போங்க.
அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆசிரமங்கள். அங்கே சத்சங்கம். ஆசிரமத்தில் நாம் சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ அடுத்தவர்களை பற்றி குறைபாடு சொல்வதற்கோ பேசுவதற்கோ வரவில்லை. அதற்குண்டான இடம் அது அல்ல. அங்கே முழுக்க முழுக்க நம்மை பார்ப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். நாமாக போவது இல்லை. குடும்பத்துடன் நாமாக போய் அங்கே போய் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்க வேண்டுங்கிற விருப்பம் நமக்கு இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. ஒருவேளை நமக்கு இந்த லோக தத்துவ விவித்சையா, உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று முக்கியம். உலகம் என்றாலே இந்த மூணுக்குள்ள வந்துடும். படைப்பாளி, படைக்கப்பட்ட உலகம், அதிலே வியாபாரம் செய்யக்கூடிய நாம் ஜீவர்கள். இந்த மூன்றினுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஜீவன் என்ன செய்யணுமாம் சொல்லுகிறார். தஸ்யாஹா இமம் உபதேசம் அன்ப சிக்ஷம். இந்த கன்னிகையினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதை நான் உபதேசமாக எடுத்துக்கொண்டேன். அந்த பெண் சொல்லுகிறாளாம், அவள் உபதேசம் செய்கிறாளாம். அவளுடைய அனுபவத்திலிருந்து என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். வாசே பகூனாம் கலஹோ பவேத் வார்த்தாத்வயோரபி ஏக ஏவ வசே தஸ்மாத் குமார்யா இவ கட்கனஹா. ரொம்ப அழகான அவள் ஒரு செய்தியை சொல்லுகிறாளாம். அதை உனக்கு நான் சொல்றேன்னு சொல்றேன். இந்த உலகத்து மக்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்தி? பகூனாம் வாசே கலஹா பவேத். நம்ம பழமொழிலாம் சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பழமொழி. பகூனாம், இதைத்தான் சுபாஷிதானின்னு சொல்லுகிறார்கள். பகூனாம் வாசே கலஹா பவேத். அதிகமான மக்களுடன் சேர்ந்து வசித்தால் கலகமானது உண்டாகிறது. கலஹா பவேத். சண்டை, சதா சண்டை, மன உளைச்சல், மனவேதனை கொஞ்சம் கூட குறைவதே கிடையாது. எப்பொழுது? பகூனாம் வாசே. பகூனாம் என்றால் எண்ணிலடங்காத மக்களுடன் வசிக்கின்ற நேரம் வரை கலகம். எப்படி அதிகமான வளையல் போட்டிருந்ததால் சப்தம் ஏற்பட்டதோ அதே போல அதிகமான அநேகமான மக்களுடன் நான் அபிமானித்து வாழ்கின்ற வரை கலகத்திற்கு குறைவே இருக்காது. இது முதல் தத்துவம். இரண்டாவது, துவயோஹோ வாதாம் அபி. இரண்டு பேர் இருந்தால், அதிகமானவர்கள் இருந்தால் கலகம். இரண்டு வளையல் போட்டிருக்க, அப்பவும் சப்தம் வருகிறது. எப்போ இரண்டு பேர் இருந்தால் துவயோஹோ அபி வாதாம். இரண்டு பேர் இருந்தால், இரண்டு பேர் வசித்துக் கொண்டிருந்தால் அங்கே வம்பு என்பது வருகிறது. வம்புக்கு சண்டை இழுக்கிறான்னு சொல்றோம் அல்லவா, வம்பு இழுத்தல். துவயோஹோ வார்த்தா அபி, வார்த்தை சண்டை. இருவருக்கும் இடையிலே சதா வார்த்தை சண்டை. நீ எனக்கு அதை சொன்னா, நீ எனக்கு அப்படி பண்ணா, நீ எனக்கு இதை சொன்னா. வார்த்தா அபி, ஒருவருக்கு ஒருவர் சதா வார்த்தை போரிலேயே வாழ்க்கை கழிக்கிறார். வம்பு. இரண்டு பேர் இருந்தார். இப்ப இந்த பெண் பார்க்கிறாள், ஒரே ஒரு வளையல் மட்டும் இருந்தால் எந்த சப்தமும் வராது. தஸ்மாத் குமாரியாஹா கங்கனஹா இவ. ஆகையினாலே இந்த கன்னிகை என்ன செய்தாலாம்,
கங்கணஹா இவ ஏகஹா ஏவ சரி. ஒரே ஒரு வளையல் மட்டும் இருந்தால் எப்படி சப்தம் வராதோ அதே போல நான் ஒருவனாகவே வாழ்ந்து விட்டு போகிறேன். நான் ஒருவன் மட்டும் இருந்தால் எந்த சப்தமும் இல்லை, எந்த கலகமும் இல்லை. நான் யாரிடத்திலும் போய் வாதம் செய்ய வேண்டாம். யாரும் கலகத்துக்கு என்னை உட்படுத்தவும் முடியாது. இந்த விஷயத்தை நான் இந்த குமாரி இடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் சூக்ஷ்மமா சிந்தித்தோமையானால் நம்மை நாம் இந்த உலகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நம்மை படைத்தவனோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இதுதான் அடிப்படை நோக்கம். ஏன் நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையிலே வாழ்கிறேன், ஏன் இந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கிறார், நிறைய கேள்விலாம் கேட்டோம் இல்லையா? பதில் என்னடான்னா, இந்த உலகத்தை இறைவன் தோற்றுவித்ததனுடைய நோக்கம் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். இந்த முறையாவது போய் கவனமாக இந்த உலகத்தை புரிந்து கொண்டு விட்டு என்னை நோக்கி வாப்பா. உன்னால் இந்த உலகத்திலே கவனமாக விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகின்றதா, என்னை உன்னால் நினைக்க முடிகின்றதா என்பதை நான் பார்க்கிறேன். மறுபடியும் போயிட்டு வா. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கின்ற நேரத்தில் உறவோடத்தான் நம்முடைய பயணம் துவங்குகிறது. அம்மா அப்பாங்கிற உறவோடத்தான் நம்முடைய பிரயாணம் துவங்குகிறது. அந்த உறவு அவர்கள் யாரையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இறக்கி வைத்தார்களோ அவர்களோடையும் உறவாடுவதற்கு உண்டான சூழ்நிலை தள்ளப்படுகிறோம். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, இந்த உறவுகளோடு நம்முடைய பிரயாணம். இது 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 இந்த ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஏதோ ஒன்றை நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இதில் நான் கற்றுக்கொள்ள வந்தவன் எப்படி நான் கற்றுக்கொள்ள போகிறேன்? நமக்கு இந்த கற்றுக்கொள்ளுதல் என்கின்ற அறிவு இல்லை. அதனால என்ன பண்றோம்டான்னா, இந்த உறவுகள் தான் நமக்கு அரணானது, பாதுகாப்பானது. இந்த உறவுகளை விட்டு நம்மால் வெளியில போக முடியாது. போனால் நாம் தொலைந்து விடுவோம், அழிந்து விடுவோம். உறவுகள் இல்லை என்றால் நமக்கு ஆனந்தமே கிடைக்காது என்று நினைத்து கொண்டு விட்டு அநேக உறவுகளிடத்துல உறவாடி கலகத்தை ஏற்படுத்திக்கிறோம். மனதுக்குள்ளே ஒரே கலகம். நாமும் மற்றவர்களுக்கு கலகம் பண்றோம், மற்றவர்கள் நமக்கு கலகம் பண்ணுகிறார். ஆரம்பத்தில் நம்முடைய பிரயாணம் உறவுகளோட துவங்கியது என்றால் போக 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 உறவுகளை குறைத்து கொண்டே வருதல், உறவாடுவதிலிருந்து குறைத்து கொண்டே வருதல். வெறுப்பின் காரணத்தினாலா? இல்லை. இயலாமையின் காரணத்தினாலா? இல்லை. ஏமாற்றத்தின் காரணத்தினாலா? இல்லை. வலியின் காரணத்தினாலா? இல்லை. பின்ன ஏன் உறவாட மாட்டேன்னு சொல்லுகிறாய்? அதுல ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன்ப்பா. உறவாடுவதிலே ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். அப்படி ஒருவேளை யாராவது உலகத்து உறவுகளோட உறவாடாமல் தன்னுடன் இருந்தார்கள் என்றால் அவர்களை உறவாடக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்கள். இதுக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டது போல இருக்கிறது, ஏதோ மன அழுத்தம் போல இருக்கிறது. அதனால தான் எப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே இருக்கிறது,
யாருடனும் பேசாமல் இருக்கிறது. நம்ம பேசினாலும் சரியாக பேசுவதும் இல்லை. கேள்வி கேட்டாலும் ஒன்று ரெண்டு பதில் சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விடுகிறது. ஏதோ மன அழுத்தம் போல இருக்கிறது, மருத்துவ அழைச்சின்னு போகணும்னு அவர்கள் பார்க்கிறார். ஆனால் நமக்குத்தான் தெரியும் நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோம். மனதிலே, அறிவு நிலையிலே, அனுபவ நிலையிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். இப்பேற்பட்டவர்கள் இந்த லோக தத்துவ விவிக்ஷையா, உண்மை தத்துவத்தை ஆராய்ந்து பார்க்க என்கின்ற விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, இப்பேற்பட்டவர்கள் தனிமையிலே இருக்கின்ற நேரத்திலே இந்த மூன்றையும் குறித்த விசாரம் செய்து தன்னை உலகத்திடத்திலிருந்து பிரித்து எடுத்து இறைவனோட வைத்துக் கொள்கிறார். அதற்குண்டான வேலையிலேயே சதா இறங்குகிறார்கள். அப்போ தான் இறைவனோட ரமிக்கக்கூடிய அந்த செயல்பாடு தனிமையிலே ஆனந்தமா நடக்கிறது. ஒரு சப்தம் இல்லை. ஏன்னா மனம் உதித்தாதானே சப்தம் வர்றதுக்கு. மனம் இல்லாத போது நான் மனம்னு வந்தாதான் சப்தமே வருகிறது. நான் மட்டும்தான் இருக்கேன், ஒரே வளையல் மட்டும்தான் இருக்கு, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மனம் வந்தாச்சுன்னா சப்தம் ஆரம்பிச்சிடும். நான் மட்டும் இருக்கிறேன். அப்போ சப்தமே இல்லாத அந்த பேர் அமைதியோடையே இருக்கிறேன். ஒருவேளை நான் உறவாட வேண்டும் என்று வந்தால், உலகத்தோட உறவாட வேண்டும் வந்தால், அப்பொழுதும் நான் உலகத்தோடு ஆனந்தமாக உறவாடிவிட்டு திரும்பி வந்து விடுகிறேன். உலகத்திடத்திலே போய் நான் எந்த கலகத்தையும் செய்வதில்லை. உலகத்திடத்திலே போய் நான் எந்த வம்பும் பேசுவது இல்லை. நான் உலகத்திலே போகிறேன், உலகத்திலே இருப்பது கூட தெரியாமல் எல்லோரிடத்திலும் ஆனந்தமாக சந்தோஷத்தை கொடுத்து விட்டு நான் சந்தோஷ குறைபாடு இல்லாதவனாய் நிறைவான சந்தோஷத்துடனேயே திரும்பி வந்து விடுகிறேன். இது எப்போ சாத்தியண்டான்னா, நாம இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான நேரம் இந்த ஒரு வளையலை போல தனிமையிலே இருந்து பழகுதல், இறைவனோட மட்டும் இருந்து பழகுதல், இறை சிந்தனத்தோட மட்டும் இருந்து பழகுதல். ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் என்னால் இறைவனோட மட்டும் இருக்க முடிகிறது? யாரும் நீ சம்பாதிக்க வேண்டாம், குடும்பத்துடன் இருக்க வேண்டாம், உறவாட வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், யாரும் சொல்லலை. அதெல்லாம் செய்யாமல் இருக்கவும் முடியாது. யாரா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி. ஏன்னா பகவான் எழுதிட்டான், அவர்களுடைய விதிக்கு ஏற்ப என்னென்ன கர்மா செய்யணும்னு ஆல்ரெடி எழுதப்பட்டு விட்டார். அதனால நாமெல்லாம் சும்மாலாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியம் பண்ணிதான் ஆகணும். ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்வதிலிருந்து நான் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறேனா? இறைவனுடனேயே நான் ஒன்று இருக்கின்றேனா? என்னால் இறைவனை எவ்வளவு மணி நேரம் ஆராதிக்க முடிகின்றது மனதால்? அப்படி தனிமையிலே இருந்தால் அது சப்தமே இல்லாத நிசப்தமான அமைதியான நிலை. இதை நான் இந்த பெண்மணி குமாரி இடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அடுத்த குருட்ட போறார். பாருங்கள், இப்போ தனிமைக்கு வந்தாச்சு. இப்ப தனிமையில வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்த குருவை பார்க்கிறார். தனிமையிலே வந்ததுக்கு பிறகு உங்கள் மனமானது இப்போ உங்க இடத்துக்கு வந்தாச்சு. அமைதியான மனம் தயாரா இருக்கு. பலத்துடன் கூடிய மனம் தயாரா இருக்கு. தூய்மையான மனம் தயாரா இருக்கு. ஒன்றுபட்ட மனம் இப்போ உங்க கையில இருக்கு. அந்த மனதை நான் என்ன செய்யணுமாம்? அவர் சொல்றார், பானம் செய்யக்கூடியவன் எப்படி ஒருமுகப்பட்ட மனதுடன் கூடியவனாய் பானத்தை செய்தானோ, அப்ப பானம் செய்யக்கூடியவனை தன்னுடைய குருவா எடுத்துக்கிறார்.
அது என்னது? பானம் செய்து கொண்டிருக்கின்றான். அம்பானது செய்யப்படக்கூடிய இடத்திலே அம்பு செய்து கொண்டிருக்கின்றான். அந்த வழியாக ராஜாவுடைய ரதம் போகிறது. பின்னாடி பரிவார கூட்டங்கள் முன்னும் பின்னும் போகிறது. சப்தத்தை அதிகமாக எழுப்பிக் கொண்டு போகிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே நிசப்தமான தன்மை, ஆர்ப்பரிக்கக்கூடிய தன்மை. ஆனால் எது ஒன்றும் இந்த பானம் செய்யக்கூடியவனுடைய மனதிலே சலனத்தை ஏற்படுத்தவே இல்லையா? தான் செய்யக்கூடிய காரியத்திலே 100% ஈடுபாடு உடையவனாய், ஒருமுகப்பட்ட மனம் உடையவனாய், எந்த மாற்றமும் இல்லாமல் அவன் தன்னுடைய காரியத்தை செய்ததைப் போல இப்ப நம்ம கையில குமாரியை போன்ற ஏக மனம் இருக்கு. அந்த மனதை தனிமையிலே நான் என்ன செய்யணுமாம்? இங்க சொல்றார் 2 பாடல்ல, மனஹா ஏகத்ர சம்யுஜ்யாத் ஜிதஸ்வாசோ ஜிதாசனஹா வைராக்யாபியாச யோகேன த்ரியமான மதந்திரிதஹ யஸ்மின் மனோ லப்தபதம் யதேதத் க்ஷணைஹ க்ஷணைர்முஞ்சந்தி கர்மரேணூன் சத்வேன விருத்தேன ரஜஸ்தமஸ்ச விதூய நிர்வாணமுபைத்ய நிந்தனம். முதல் சாதனம் சொல்றார், தனிமையிலே நீ போய் பலம் உடைய மனம், அமைதியான மனம், ஒருமுகப்பட்ட மனம், தூய்மையான மனம் உன் கையில இப்ப இருக்கு. அந்த மனதை வைத்துக்கொண்டு முதல்ல சொல்றார், ஜித ஆசனஹா, ஆசனத்தை வென்றவனாய் இரு. ஒரு இடத்துல அமைதியா எவ்வளவு மணி நேரம் என்னால் ஆடாமல் அசையாமல் அமர முடிகிறது? ஜித ஆசனம். அது பத்மாசனமாக இருக்கலாம், சுகாசனமாக இருக்கலாம், அர்த்த பத்மாசனமாக இருக்கலாம். எந்த ஆசனம் எனக்கு என்னுடைய உடம்பை வலி இல்லாமல், உடம்புக்கு சோர்வு இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், கவனச்சிதறல்கள் இல்லாமல், என்னுடைய உடம்பிலிருந்து என்னுடைய மனம் கவனத்தை மேலே இருக்கின்றதோ? இப்போ உடல் எப்படி இருக்கணும்டான்னா, இருக்கு ஆனா உடல் இல்லை. இப்போ நமக்கு உடம்பு ஒன்று அதிகமான பாரமா இருக்கு, அல்லது உடம்பானது ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. நமக்கு மயக்க ஊசியை செலுத்தி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை அறுத்தெடுக்கும் போது நம்முடைய உடம்பு முழுக்க நம்மளோட இருக்கிறது, ஆனால் நமக்கு அந்த உடம்பு இருப்பதே தெரியாது. பாருங்கள், உடல் இருப்பதே தெரியாது. உடல் இருப்பது தெரியவில்லை, உடல்ல வியாதி இருப்பது தெரியவில்லை, வலியே இல்லை, உடம்பும் இல்லை, நம்ம எங்கோ மிதக்கிற மாதிரி இருக்கும். அதே நிலைதான் தியானத்தில் அமரும் போது ஜித ஆசனஹா, ஆசனமானது வெல்லப்படுதல். இரண்டாவது ஜித ஆசனஹா ஜித சுவாசஹா, சுவாசம் மூச்சு காற்றும் வெல்லப்படுதல் என்றால் ஒழுங்குபடுத்தி வைத்தல். பிராணாயாமத்தின் மூலமாக பிராணனை ஆசன ஒழுங்குபாடு, பிராணாயாம ஒழுங்குபாடு, இது ரெண்டும் தனிமையிலே இருந்து கொண்டு இவன் செய்து பழகுதல். மூன்றாவது அதந்திரிதா, அதந்திரிதா
எப்பொழுது நம்முடைய மனம் எதையுமே பிடித்து கொள்ளாமல் இருக்கிறதோ, உடலையோ உணர்வுகளையோ உடைமைகளையோ உறவுகளையோ உலகத்தையோ உணர்ச்சிகளையோ எதையுமே மனம் பிடித்து கொள்ளலை அப்படின்னா மனதுக்கு தெரிந்த ஒன்று உறங்கப் போவது. இங்கே நான் தனிமையிலே அமர்ந்ததற்கு பிறகு என்னுடைய மனசுல என்ன இருக்கக்கூடாதுன்னா சோம்பல் என்பது இருக்கக்கூடாது. அதந்திருதா. நம்முடைய மனம் எப்பொழுது சோம்பி போகிறது என்று பார்த்தால், எப்பொழுது நம்முடைய இந்த மாதிரி பிடித்து கொண்டிருக்கக்கூடியவற்றையெல்லாம் விடணும்னு வருகிறதோ அப்போ மனசு விடுவதற்கு தயாராக இல்லை. அதனால தான் நீங்கள் பாருங்கள், தியானம் செய்ய அமரும் போதோ ஏன் வேற ஒண்ணு வேண்டாம், யாரையாவது பேசணும் அழைங்கள் பார்க்கலாம், பேச வேண்டும், ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன் அப்படின்னா உடனே அவர் இந்த மைக்கில் நின்னுண்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, மனமானது தயாராக இல்லை. அப்போ தயார் இல்லாத மனம் என்ன செய்கிறதுன்னா இடையூறை ஏற்படுத்துகிறது. பிராணசக்தியை தூண்டுவதிலிருந்து, இரத்த ஓட்டத்தை தூண்டுவதிலிருந்து, எண்ணங்களை தூண்டுவதிலிருந்து எதற்குமே தயாராக இல்லை. சொற்கள் விழுவதற்கு தயாராக இல்லை, எண்ணங்கள் கோர்வையாக விழுவதற்கு தயாராக இல்லை, தடை செய்கிறது. பாட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, பேச வேண்டும் என்று சொன்னாலும் சரி, சிந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தியானம் பண்ண உட்காரும் போது நமக்கு ஏன் இவ்வளவு தடைகள் வருகிறது? சோம்பேறித்தனம் அதுல பெரிய தடை. அந்த சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடுதான் மனமானது உறங்க போய்விடுகிறது, கவன சிதறல்களை ஏற்படுத்துகிறது, ஆர்வம் இல்லா தன்மையை கொண்டு வருகிறது. கவனமாக இருந்து நான் அந்த உண்மை தத்துவத்தோட இருக்கணும்னா என்னென்னலாம் தடை உண்டோ எல்லா தடையும் உள்ளிருந்து, அது இல்லாமல் அதந்திருதா. இப்போ இந்த மாதிரி நான் தியானத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அங்கே எனக்கு 2 முக்கியமான சாதனங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று, என்ன வேணா ஆகட்டும், எவ்வளவு இழப்புகள் வேணா ஆகட்டும், அல்லது எவ்வளவு வரவுகள் வேணா வரட்டும், இழப்புகள் வந்தாலும் சரி, வரவுகள் வந்தாலும் சரி, என்னுடைய மனம் அதை நாடாமை, அதை வெறுக்காமை, வைராக்கியம். இரண்டாவது அபியாசம், திரும்ப 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 மனதை கொண்டு போய் அந்த உண்மை இடத்திலேயே அமரும்படி வைத்தல். அபியாச யோகேன வைராக்கிய யோகேன. அபியாசம் என்று அபியாசம் என்றால் திரும்ப 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 பயிற்சி செய்தல். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, ஆயுள் முழுக்க பிறப்புகள் தோறும் மனதை திரும்ப 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 பயிற்சி செய்தல். பழக பழகத்தான் மனம் சிறிது சிறிதாக அந்த உண்மையை உள்வாங்க ஆரம்பிக்கின்றதே தவிர, ஒரு நாள் பழகிவிட்டேன் போருமா, 1 வருடம் பழகிவிட்டேன் போருமா? அபியாசேன தூ கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. இதே கருத்தை பதஞ்சலி முனிவர் அப்படியே சொல்றார். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதௌ. மனதை நிரோதம் பண்ணணும்னா அபியாச வைராகியாபியாம், அபியாசத்தின் பயிற்சியின் மூலமாகவும் வைராகியத்தின் மூலமாகவும் மனதை
அந்த உண்மை இடத்திலே அமர வைத்தல். இந்த நிலையிலே ஜித ஆசனஹா, ஜித சுவாசஹா, அதந்திருதா, வைராகிய யோகேன, அபியாச யோகேன, திரியமானம், தன் வசம் வந்திருக்கக்கூடிய மனதை, இப்போ தன் வசத்துல வந்திருக்கு. இவ்வளவுலாம் செஞ்சதுக்கு அப்புறம் மனது தன் வசத்துல வந்திருக்கு. இந்த மனசை என்ன பண்ணணுமா? திரியமானம் மனஹா ஏகத்ர சம்யுஜ்யாத், ஒரே ஒரு பொருளிடத்திலே மாறாது இருக்கும்படி வைத்தல். ஒரே ஒரு பொருளிடம் ஏகத்ர, ஏகமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவிடத்திலே மனதை முழுமையாக சம்யுஜ்யாத், கொண்டு போய் இணைத்து, ஒன்று இணைத்து, அதிலிருந்து மனமானது விடுபடா வண்ணம் அதிலேயே மனதை வைத்திருப்பாயாக. அவ்வாறு மனதை கொண்டு போய் அந்த ஒரு இடத்திலே கொண்டு வைத்தால் என்ன ஆகிறது? பழக்கத்தின் காரணத்தினாலே மெதுவாக மெதுவாக மனமானது தமோகுணம் ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான சத்துவகுணத்திற்கு வந்த மனம் அந்த பரமாத்மாவையே நேரடியாக பார்ப்பதற்கு தகுதியுடைய மனமாக, தொடர்ந்து பிரம்மனையே மனம் தியானித்த காரணத்தினாலே மனதில் இருக்கக்கூடிய கர்ம வாசனைகள் எல்லாம் அழிந்து போய், புற வாசனையாக இருந்தாலும் சரி அல்லது அகவாசனையாக இருந்தாலும் சரி, எல்லா வாசனைகளும் அழிந்து போய் மனமானது பூர்ணமான அமைதித்தன்மையை அடைவதை பார்க்கலாம். இதை நான் அம்பு செய்யக்கூடியவனுடைய அந்த ஏகாகிர சிந்தத்தை நான் பார்த்தேன். இதை தியானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்காக நான் குருவாக எடுத்துக்கொள்கின்றேன். அவன் எப்பொழுது ஒன்றே ஒன்றிலே மனதை செலுத்தியவனாய், ராஜா வருவது கூட தெரியாமல், சப்தம் ஏற்படுவது கூட கேட்காமல், தன் பக்கத்திலே போய்கொண்டிருந்த யாரையுமே பார்க்கவில்லை, எதிலுமே அவனுடைய கவனம் போகவில்லையோ, அதே போல ஆத்மனி அவ்ருத்தஹா சித்தஹா, ஆத்மாவிடத்திலே மனதை செலுத்தியவனாய் வேற ஒன்றிலுமே சிந்தனம் இல்லாமல், வெளி உள் என்கின்ற எந்த பேதமும் இல்லாமல் ஒன்றே ஒன்றை மட்டும் அறிகிறான், மற்ற எதையுமே அவன் அறியவில்லை. இந்த நிலை எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதை பானம் செய்யக்கூடிய அந்த முனிவரிடத்திலிருந்து, அந்த மனிதனிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அழகான தத்துவங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் பாருங்கள். இதுவரைக்கும் படிப்படியாக வந்து 21 குருவை தொட்டிருக்கின்றோம். இந்த 3 குரு இருக்கிறார்கள். சர்ப்பம், 8 கால் பூச்சி, குளவி, வண்டு. அதை சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.